அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சினி ஃபேக்ட்ரி சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, சூப்பர் ஸ்டார் என கொண்டாடப்படும் சிறப்பினை கொண்ட ரஜினிகாந்த் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவர் நடித்த படம் இது ரீரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்ததாக நடிக்க இருக்கும் படங்கள் பற்றியும் அவர் நடித்த படத்தின் வெளியீடு குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2023ஆம் ஆண்டில் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான படம் தான் ஜெயிலரா. இந்த படத்தில் ரஜினியுடன் இணைந்து வசந்த் ரவி, ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, விநாயகன் போன்ற முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த இந்த படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருந்தார். இப்படம் ரூ. 600 கோடிக்கு மேலே வசூல் செய்து சாதனையும் படித்தது. இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து தான் இந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் இயக்க திட்டமிட்டிருக்காரு நெல்சன். இந்த கூட்டணியில் உருவாகும் ஜெயிலர் படத்தில் தொடர்பான அறிவிப்பு சமீபத்தில் வெளியாகி வைரலாகி வருது. தற்போது ரஜினிகாந்தின் லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தில் நடித்து வருவதால் இந்த படப்பிடிப்பு நிறைவடைந்தவுடன் தான் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு தொடங்குவதாக சொல்லப்படுது. இதற்கிடையில தான் ஜெயிலர் 2 படத்தில் மோகன்லாலும் சரத்குமார் மற்றும் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க என சொல்லப்படுது. இந்த நிலையில் தான் தற்போது இப்படத்தில் நடிக்க உள்ள வில்லன் கதாபாத்திரத்து குறித்த தகவலும் வெளியே இருக்குது. எஸ்.ஜே. சூர்யா அல்லது செம்பன் வினோத் ஜோஸ் இருவருமே யாரேனும் ஒருவர் தான் வில்லனாக நடிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவலும் கிடைச்சிருக்குது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. ரஜினிகாந்த் பார்த்தோன்னா தன்னுடைய பாலிய வயதிலேயே தனது தாயை இழக்க அண்ணன் அண்ணியனுடைய அரவணைப்பில் பராமரிப்பில் வளர்ந்திருக்காராம். தந்தை ரணோஜி ராவும் கர்நாடக காவல்துறையில் காவலராக பணியாற்றியிருக்காரு. ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்து பள்ளியில் ஆச்சாரிய பாடசாலையில் தனது SLC படிப்பை முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் உணராத பக்தி அனுபவங்களை இந்த பள்ளி இவருக்கு உணர்த்தியது என்று சொல்லியிருக்காரா. மாலை நேர பிரார்த்தனையில் தியானம், பிரயாணம் போன்ற மூச்சு பயிற்சி எல்லாமே இங்குதான் இவர் முதல்ல கற்றுக்கொண்டு இருக்காரா. இயற்கையிலே முரட்டுத்தனமும் பிடிவாத குணமும் தான் ரஜினிக்கு இந்த பள்ளியில் இவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தந்ததுன்னு சொல்லலாம். ஆபீஸ் பியூனாக தனது முதல் பணியை ஆரம்பித்த ரஜினி பார்த்தோம்னா மூட்டை தூக்கியம் தொழிலாளியாகவும் பணியாற்றிருக்காரு. தச்சு பட்டறை தொழிலாளியாகவும் பணிபுரிந்திருக்காராம். பின் கர்நாடக போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டர் பணியும் சிவாஜி நகர் சாம்ராஜ்பேட்டையில் இணைக்கும் 134 எண் கொண்ட பேருந்தில் கண்டக்டராக பணியாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சினிமாவுக்கு அடித்தளம் போட்ட நண்பர் பார்த்தோம்னா பொழுதுபோக்கிற்காக தான் நாடகம் போடும் இவருக்கு அப்போதைய ரஜினி வேகமான நடை சுறுசுறுப்பு பிடித்த போது குருஷோத்திர நாடகத்தில் துரியோதனன் வேடத்தில் நடிச்சிருக்காராம். தொடர்ந்து சினிமாவிலும் ரஜினியை நடிக்க தூண்டியவரும் இவரே தான் சொல்லப்படுது. அதன் விளைவுதான் தமிழக அரசு திரைப்பட கல்லூரிக்கு விண்ணப்பித்திருக்காரு. நேர்காணலுக்கு ரஜினிகாந்த் வர சொல்லி கடிதமும் வர அதுவரை பார்த்து கொண்டிருந்த கண்டக்டர் வேலையே வண்டியில் நீண்ட விடுப்பு எடுத்துக்கொண்டு தான் சென்னைக்கு சென்றிருக்காரு. வசனம், உச்சரிப்பு, மேக்கப், டென்ஸ் மற்றும் நடிப்பு என அனைத்து நேர்காணலுமே வெற்றி பெற்று அங்கேயே நடிப்பை கற்க தொடங்கியிருக்காராம். ஏறக்குறைய 2 ஆண்டுகள் நடிப்பு பயிற்சி முடியும் தருணத்தில் தான் தேர்வு அதிகாரிகளாக பிரபலமான இயக்குநராக வருவது வழக்கம்தான். அந்த வகையில் இயக்குனர் கே. பாலச்சந்திரன் வரவே அவரோடு மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேள்விகளை கேட்டு உரையாடினாங்க. அப்போது சக மாணவனான ரஜினியும் இயக்குனர் கே. பாலச்சந்திரனிடம் நடிப்பை தவிர ஒரு நடிகனிடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்ப அதற்கு கே. பாலச்சந்திரன் ஒரு நடிகன் ஸ்டூடியோவிற்கு உள்ளே தான் நடிக்க வேணும், வெளியே அல்ல என்று பதில் அளித்துவிட்டு வெளியே புறப்பட்டாராம். ரஜினி மீண்டும் அழைத்து உனக்கு தமிழ் தெரியுமா என கேட்க கன்னடா வடையோடு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு சொல்லியிருக்காரு. முதலில் தமிழில் நன்றாக பேச கற்றுக்கொள், பிறகு உன்னை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என கூறி சென்று விட்டாராம். பார்த்தோம்னா அவர் கூறியபடியே தமிழும் கற்றிருக்காரு. தமிழ் நன்றாக கற்று தமிழின் முதல் படமாக அபூர்வ ராகங்களும் வெளியானது. இந்த திரைப்படத்தில் ரஜினி நடிகை ஸ்ரீதேவியுடன் கணவர் வேடத்தில் நடிச்சிருந்தார். திரைப்படத்திற்காக இவர் பேசி முதல் வசனம் பைரவ வீடு இதுதானான்னு சொல்லியிருக்கிறது. நான் பைரவியின் புருஷன் என்று தனது முதல் காட்சியிலேயே தனது நண்பர் கமல்ஹாசனும் பேசி நடிக்கும் வாய்ப்பு கிட்டியதும் ரஜினிக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தான் இயக்குனர் பாரதிராஜாவும் அறிமுகப்படமான 16 வயதிலே படத்தில் ரஜினி ஏற்று நடித்த பரட்டை கதாபாத்திரமும் அதில் அவர் அடிக்கடி பேசும்
எப்படி இருக்கு என்ற வசனமும் இன்றும் ரசிகர்களை பெரிதும் விரும்பக்கூடியது என்ன சொல்லலாம். தொடர்ந்து வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த தமிழ் ரசிகர்கள் நெஞ்சங்களை சிம்மாசனமிட்டே இருந்தார் ரஜினிகாந்த். அது மட்டும் இல்லாமல் குணச்சித்திர வேடத்திலும் ஜொலிக்க முடியும் என அவருக்கு அந்த குணச்சித்திர நடிகை அடையாளம் காட்டியவர் யார் பார்த்தோம்னா எஸ்பி முத்துராமன் சொல்லலாம். இவர் இயக்கத்தில் வெளிவந்த படம் பார்த்தோம்னா பூவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் ஒரு குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிருந்தார் ரஜினிகாந்த். 80களுடைய கடைசியிலும் 80களினுடைய ஆரம்பத்திலும் பல வித்தியாசமான படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரத்திலும் அன்றைய ரசிகர்களுக்கு மிகவும் விருப்பமான ரசிகராகவே நடிகர் ரஜினிகாந்த் இருந்திருக்காரு. அந்த ஈர்ப்பு தான் அப்படியே மாறி மாறி அவரை சூப்பர் ஸ்டாராக உருவாக்கியதாம். வேறு யாரையுமே அந்த படத்திற்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர் படங்கள்ல நடிச்சிருப்பாரு. ரஜினிகாந்த் பார்த்தோன்னா திரைக்கதை எழுதி தயாரித்த திரைப்படம் பார்த்தோம்னா வள்ளி. குறிப்பாக 1990களில் வெளிவந்த தளபதியும், மன்னன், அண்ணாமலை, உழைப்பாளி, வீரா, பாஷா, முத்து, அருணாச்சலம், படையப்பா என அனைத்து படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாகவே அவருக்கு அமைஞ்சிச்சு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, ஆங்கிலம் என அனைத்து மொழிகளுமே ஏறக்குறைய பார்த்தாலும் 200 படங்கள் வரை நடிச்சிருக்காரு. காலம் மாற மக்களினுடைய ரசனை மாறும் என்பாங்க. ஆனால் ரஜினிகாந்த் பொறுத்தவரையே அது பேட்ட வரையிலும் மாறவே இல்லையா, தொடர்ந்து கொண்டிருக்குதான், பின்னரும் தொடர்ந்தான் போகிறது. எந்த கதாபாத்திரத்திலுமே தன்னை அப்படியே பொறுத்து கொள்ளும் சாத்தியம்தான் ரஜினியிடம் இருக்குதா. அவரை ராகவேந்திராகவும் ஏற்றுக்கொள்ள முடியும், இந்திரனாகவும் ஏற்றுக்கொள்ள முடியும், கபாலியாகவும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது போன்று வேறு யார் நடித்தாலும் நம்மளால வச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பில் ஈடுபாடு கொண்டவர் தான் நடிகர் ரஜினிகாந்த். சினிமாவுக்கு என்று இருந்த இலக்கணத்தை உடைத்து இன்றும் பலர் தங்களை ஹீரோவாக நினைத்து கொண்டு திரையுலகுக்குள் நுழையவும் அப்படி நுழைந்தவர்களுக்கு தங்களை சூப்பர் ஸ்டார்கள் என நினைத்து கொள்வதற்கு அப்போதைய பாதை போட்டு தந்தவர் தான் ரஜினிகாந்த். 43 ஆண்டுகள் திரைப்பட வாழ்க்கையில கே. பாலச்சந்திரன் தொடங்கி இன்றைய இளம் இயக்குநர்களான பா. ரஞ்சித் முதல் கார்த்திக் சுப்புராஜ் வரை அனைத்து இயக்குநர்களோடுமே பணியாற்றியிருக்காரு. பணிபுரிந்து கொண்டும் இருக்கிறாரு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே. ரஜினிகாந்தனுடைய படம், முக்கியமான படம் பார்த்தோம்னா சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள படம் தான் பாஷா. இது தற்போது 4K டிஜிட்டல் வடிவத்தில் வெளியாக இருப்பதாக தகவலும் வெளியே இருக்குது. 1995ஆம் ஆண்டில் பொங்கல் பண்டிகைக்கு வெளியான படம் தான் ரஜினியுடைய பாஷா. சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் இந்த படம் உருவாகி இருக்க நக்மா, ரகுவரன், விஜயகுமார், தேவன், ஜனகராஜ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலாக திரையிட ஓடி பிளாக்பஸ்டர் வெற்றியை பெற்ற படம் தான் பாஷா. 2017ஆம் ஆண்டு மீண்டும் திரையிடப்பட்டிருந்துச்சு. சாதாரண மனிதன் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தாதாவாக மாறும்போது அதில் இருக்கும் விலகி ஊருக்கு சென்று ஆட்டோ ஓட்டி பிழைப்பதோ அங்கு சில பிரச்சனைகளை எதிர்கொள்வதையும் திரைக்கதையாக அமைச்சிருக்காங்க சுரேஷ் கிருஷ்ணா இயக்குனர். இப்படத்தில் ரஜினிக்கு வில்லனாக ரகுவரன் நடிச்சிருப்பாரு. ரகுவரன் ஏற்று நடித்திருந்த மார்க் ஆண்டனி கதாபாத்திரம் இன்று ரசிகர்கள் மத்தியில் மாஸ் வில்லனாகவே இருக்குது. இதற்கிடையில் தான் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவும் பாஷா படம் 30 ஆண்டுகள் நிறைவு அடைவதையொட்டி இந்த படத்தை ரீரிலீஸ் செய்வதை குறித்து சொல்லியிருக்காரு. படம் 4K டிஜிட்டல் வடிவத்தில் டால்பி அட்மஸ் சவுண்ட் தொழில்நுட்பத்தோட உருவாகி வருதாமா. வருகிற ஏப்ரல் மாதமே பாஷா படம் ரீரிலீஸ் செய்யப்படும் என தெரிவித்திருக்காரு. நல்லா பார்த்தோம்னா ரசிகர் படத்தினுடைய ரீரிலீஸ்க்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. ரஜினிகாந்த் பார்த்தோம்னா இயக்குனர் கே. பாலச்சந்திரனுடைய அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலமாகவே தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிருக்காரு. இத்திரைப்படத்தில் இவர் நடிகை ஸ்ரீவித்யாவின் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ஸ்ரீவித்யாவின் கணவராக நடித்த இவருக்கு வெளியான படம் பல விமர்சனங்களுக்கும் உள்ளானதான். பல பத்திரிகைகளை இவரை பற்றி பல கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. தொடர்ந்து துணை நடிகராக பல கதாபாத்திரத்திலையும் வில்லனாகவும் நடித்து வந்திருக்காரு. சிலக்கம்மா சிப்பித்தி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நாயகனாக நடித்து அறிமுகமாயிருக்காரு. இதுவே இவர் ஹீரோவாக நடித்த முதல் படம்னு சொல்லலாம். பின்னர் தமிழ் பல படங்களை நடித்து வந்திருக்காரு. இயக்குனர் பாலச்சந்திரனுடைய இயக்கத்தில் 3 முடிச்சு திரைப்படம் தான் இவரினுடைய திரைவாழ்வில் ஒரு முக்கிய படமாகவே அமைஞ்சிச்சான். படத்தை தொடர்ந்து நடிக்கும் முள்ளும் பலரும், அவள் அப்படித்தான், பில்லா, அளவு தீனும், அற்புத விளக்கு ஆகிய படங்களை இவருக்கு சினிமாவில் ஒரு முக்கிய படங்களாகவே அமைஞ்சிச்சு. பார்த்தோம்னா திருப்பதியில் லதா பார்த்தசாரதியை திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் சௌந்தர்யா ரஜினிகாந்த்.
ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பார்த்தோன்னா நடிகர் தனுஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினி ஃபேக்டரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.